இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு தெரியாமல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் புஷ் ஆக மாட்டேருக்கு. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பிறகு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கீழே வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு எதிர்பார்த்த ஒரு ஃபீச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிசேப்பியரிங் மெசேஜ். ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மெசேஜ் அமைச்ச 7 நாட்கள் உள்ள வந்துட்டு அந்த மெசேஜ் தானாக டிலீட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் டிலீட்டட் மெசேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் மேனுவலாக வந்துட்டு 7 to 10 minutes டிலீட் பண்ணால் தான் டிலீட் ஆகும். ஸோ இந்த மெசேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் சொல்ல போயிட்டு அங்கே டிசேப்பியரிங் மெசேஜ் ஒன்று இருக்கும். அது நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஆன் பண்ணியிருக்கல அது 7 நாளுக்கு அப்புறமா வந்துட்டு அது டிலீட் ஆகிடும். ஸோ ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறோம் அது டிலீட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அந்த ஃபைனலாக வந்துட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஒரே டைம் விடல, கொஞ்சமாக தான் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பீட்டா ஸ்டேஜ் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. நார்மல் வாட்ஸ்அப்புக்கு இப்போதைக்கு வந்துட்டு இருக்க கொஞ்சம் பேருக்கு, இன்னும் சில பேருக்கு வந்திருக்காது. ஸோ இந்த வாரத்துக்குள்ளே வந்துட்டு எல்லாருக்குமே இந்த ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்த ஃபீச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பே. ஸோ வாட்ஸ்அப் பே எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் பே அந்த ஃபோன்பே இருக்குது பார்த்தீங்களா, பிஹெச்எம் யூபிஐ இது. ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு காசு சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு இல்லை யாரை காசு கேட்டால் ரிசீவ் பண்ணுறதுக்கோ இல்லை சென்ட் பண்ணுறதுக்கோ சூப்பராக இருக்கும். இது வாட்ஸ்அப்பே வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் இன்னும் முக்கியம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். பேமெண்ட் மெத்தட்னு இருக்கும். அங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கோ ரிசீவ் பண்ணுறதுக்கோ வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூகுள் பே அண்ட் ஃபோன்பே எல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ஆனால் இப்போதைக்கு ஃபேஸ்புக்கிட்டே இருந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இந்த பே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லையான்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்திருக்க ஒரு ஃபீச்சர்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு டீட்டெயில்ஸ் காமிப்பாங்க. டீட்டெயில்ஸில் வந்து நம்மளுக்கு எந்த ஃபீச்சர்ஸ் தேவை, எந்த ஃபீச்சர்ஸ் தேவையில்லை, எந்த இமேஜ் டூப்ளிகேட்டில் இருக்குது, எந்த இமேஜ் வந்து 2 times சென்ட் பண்ணியிருக்காங்க, நம்மகிட்ட எது ஜாஸ்தி இருக்குது, நம்மளுக்கு எது முக்கியமான்ட்டு நம்மளே வந்து சூஸ் பண்ணிட்டு டிலீட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நமக்கு நிறைய போய்ட்டு வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குங்களுக்கு இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் வைக்கிற மாதிரி தான் இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு கொஞ்சமாக ரோல் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரோல் அவுட் ஆகிட்டு இருக்குது. இந்த டெஃபினட்டாக இந்த ஃபீச்சர் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளேயே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு ரோல் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 yearக்கு மட்டும் தான் நம்மளால ஒரு குரூப்போ இல்லை மெசேஜை வந்துட்டு மியூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்எவர் வந்து கொடுக்குறதா இருக்குது. அதாவது லைஃப் டைமுக்கு வந்து அவங்க மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு எதுவுமே வராது. ஸோ நம்மளுக்கு இப்போ 8 hours ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து 24 hours ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபர்எவர் ஒன்று இருக்குது. 1 yearக்கு இல்லை. ஸோ நம்மளுக்கு வேணும்னாக்கா நம்ம மேனலாக போய்ட்டு ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். நான் இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய குரூப்பில் இருக்கேன், அதெல்லாம் நான் ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையாண்டி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸை கொண்டு வர போகிறாங்கன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்துட்டு நம்ம மல்டிபிள் டிவைசஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 2 ஃபோன் இருக்கலாம் இல்லை 3 ஃபோன் இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 4 ஃபோன் யூஸ் பண்ணுறேன். 4 ஃபோனில் வந்துட்டு ஒரே வாட்ஸ்அப் அக்கௌண்ட் என்ன வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸில் வந்துட்டு ஒரு ஃபோனை தான் வச்சுக்க முடியும் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை. ஸோ அதுக்கப்புறமா 2 லாகின் பண்ணால் வந்துட்டு இதில் சைன் ஆகிடும், சில இதில் சைன் பண்ணால் இல்லை அதில் சைன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம 2-3 ஃபோன் மல்டிபிள் டிவைசஸில் வந்துட்டு ஒரே வாட்ஸ்அப் நம்பரை ஒரே வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நம்மளால் வச்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இது தேவைப்படுமா இல்லைன்ட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளேயே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் வந்து வாட்ஸ்அப் வெப்பில் வந்துட்டு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப்பில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருப்போம். அது யாராச்சும் கால் பண்ணால் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு சிஸ்டமில் வரல, எனக்கு வந்து ஃபோனில் தான் வருது, சிஸ்டமில் வந்தாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிருங்க. ஸோ அந்த கனவு வந்துட்டு இப்போ நினைவாக போகுது ஃபியூச்சரில். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டமில் வாட்ஸ்அப் வெப்பில் கனெக்ட் பண்ணிட்டா கூட வாட்ஸ்அப் வெப்பில் சிஸ்டம் மூலிமா வந்துட்டு உங்களால் வீடியோ காலோ இல்லை வாய்ஸ் காலோ பேச முடியும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர்னு சொல்லலாம் 2020 வருது. ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த எண்ட் ஆஃப் த இயர் ரிலீஸ் பண்ணலாம் இல்லை ஜனவரியில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நான் சிஸ்டமில் வீடியோ எடிட் பண்ண
இல்லை என்கிட்ட விஸ்டமில் ஏதோ இன்ஃபர்மேஷன் செட் பண்ணல, எனக்கு வாட்ஸ்அப் எப்படி நான் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கால் வந்துச்சுனாக்கா என்னால் ஈஸியாக பேச முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்ட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து எல்லா நியூ ஃபீச்சர்ஸோ இதுக்கப்புறம் வர ஃபீச்சர்ஸோ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு திறமை ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சிருப்பேன், இல்லை சில வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம விளையாடி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் என்ன ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவன் எங்கே சர்ச் பண்ண வருவேன், அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் டவுட்ஸ் கேட்கலாம். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.